வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்ங்க. நேற்று பொங்கல் வாழ்த்து சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்கும் ஃபீவர், ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, அதனால் பொங்கல் வாழ்த்து சொல்ல முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். நாங்கள் வந்து எங்களுக்கு நோன்பு இல்லை, அதனால் நாங்கள் பொங்கல் வைக்கலை. ஸோ இது வந்து நாங்கள் பட்டி அன்னைக்கு இந்த குழம்பு வைப்போம். பட்டி பொங்கலுக்கு பச்சரிசி சாப்பாடு செஞ்சு இந்த குழம்பு வைப்போம். ஸோ அதனால் சரி இன்றைக்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு வைக்கிறேங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மொச்சை வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மொச்சை. வெங்காயம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் இருக்கும், வந்து கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறேன் தண்ணிக்குள்ள. ஏன்னா கத்திரிக்காய் கருத்துரும், அதனால் உள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. போதும், நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். ஸோ சரி, இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் அந்த மசாலா ஐட்டங்களையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பில் வறுக்கல் வச்சு பற்ற வச்சிடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. இந்த மொச்சியை வந்து ஒரு 1/2 வேக்காடு போட்டு குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 விசில் விட்டால் போதும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது தக்காளி போட்டுடலாம். தக்காளி வந்து உங்கள் விருப்பம்தான், வேணா போட்டுக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். இப்போ நான் ஒரு குழம்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் சும்மா ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, கொஞ்சமாக வதங்கினா போதும். நம்ம அரைக்கும் போதும் போட்டுக்கலாம், ஆனால் வந்து குழம்பு கெட்டுரும். இப்படி வெங்காயத்து கூட போட்டு கொஞ்சம் குழம்பு 2 நாள் ஆனாலும் கெடாதுங்க. இப்போ வந்து மசாலா ஒவ்வொன்றா போட்டுடலாம். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து எல்லாம் நான் வறுத்து தான் அரைச்சிருக்கிறேன், அதனால் சும்மா கொஞ்சம் ஒரு கிளறி விட்டால் போதும். இப்போ இதை ஆறிட்டுங்க, அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். மசாலா ஆறிடுச்சுங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மசாலா கூட வந்துங்க கொஞ்சம் வேக வச்ச மொச்சை எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதை போட்டோம்னா. ஸோ அதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துட்டுங்க. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன், குழம்பு தாளிச்சுடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு வெடிச்சிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை, ஃப்ளேவருக்காக ஒரு வரமிளகா போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம குழம்பு தூள் போட்டிருக்கோம், அதில் காரம் இருக்குது. இது வாசனைக்கப்புறம் ஒரு வரமிளகா போட்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்குறேங்க, அதை ஊற்றிடலாம். ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறோம், புளி மட்டும்தான் நம்ம அப்படியே ஊற வச்சுருக்குறோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். புளி நல்லா கொதிச்சிச்சுங்க. நான் வந்து இதுக்குள்ளேயே எல்லாம் காய்களை போட்டு வச்சுட்டேன், மசாலாக்குள்ளேயே. அதை போட்டுடலாம். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் பொரியல். ஸோ பட்டிக்கு வந்து பச்சை மொச்சக்கொட்டை குழம்பு, அரசாணிக்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல், பாசிப்பயிறு குழம்பு. பாசிப்பயிறு குழம்பு ஏன்னா பாசிப்பயிறு குழம்பு எதுக்குன்னா, அந்த மாடு பார்த்துக்குறாங்களே அவங்க வந்து அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க. பட்டி பொங்கல் அன்றைக்கி வந்து விரதம் இருப்பாங்க. அவங்க வந்து நைட்டு நம்ம பட்டியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதம் விடுவாங்க. அப்போ விரதம் விடுறது வந்து பாசிப்பயிறு தான் விரதம் விடணும். அதனால் அந்த பாசிப்பயிறு குழம்பு வைப்பாங்க. நான் மெயின் வந்து மொச்சக்கொட்டை குழம்பு, அரசாணிக்காய் பொரியல், சேனக்கிழங்கு பொரியல். இத்தனை செஞ்சு சாப்பிட்றக்கு ஆள் இல்லை, நாங்கள் 2 பேர் தான். அதனால் குழம்பும் அரசாணிக்காய் பொரியல் மட்டும் வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் வேகட்டுங்க, மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வேகுது, கொதிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு கொஞ்சம் சுண்டி இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் காய் வேகணும். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குதுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இப்போ மல்லித்தழை தூவி இறக்கலாம். கொஞ்சம் இந்த கொதி அடங்கிட்டுங்க. சுவையான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல். ஒயிட் ரைஸு, மொச்சக்கொட்டை குழம்பு, அரசாணிக்காய் பொரியல், தயிர். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.